பெண் ஏன் அடிமையானால்? பெண் ஏன் அடிமையானால்? ஆண்மையற்ற சமூகத்தில் பெண் எப்படி தான் இருப்பா? அடிமையாக தான் இருப்பா. ஏன்? பிரச்சனை பெண்கிட்ட இல்லை. பெண் அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் யாருக்கிட்ட? ஆணுக்கு அழகு எது? பெண்ணை அடிமைப்படுத்தா? அவகிட்ட சாவி கொடுக்குறது, அவகிட்ட சாவி கொடுக்குது. இந்த சொத்து யாருக்கே வச்சு ஆளு, நீ எதை விஷத்தை கூட செஞ்சு போடு, நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு உன் கையாலேயே சாவுறேன், சாவடி செய்வா. எவ்வளோ திட்டுறான் இவன். எந்த தேயத்தில் சோறு சாப்பிட்றான் அவகிட்ட? இந்திய பெண்கள் கிட்ட இருக்கிற கருணை வேற எந்த நாட்டிலையுமே இருக்காது. கருணை, அந்த அன்பு, இந்த இரக்கம். எவ்வளோதான் அவள் அடிமையாகிறா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அவளுக்குள்ள ஒன்றுனாவே இருந்துன்னு எப்பவுமே அந்த கருணையினால தான் ஆண்கள் போய்ச்சுன்னு இருக்கிறோம். இல்லைனாக்கா கஷ்டம். இந்திய பெண்கள் கிட்ட என்ன இருக்குது? இந்திய பெண்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், அப்பா அடக்குமுறை கையாளுவார், அண்ணன் அடக்குமுறை கையாளுவான், கணவன் கொஞ்சம் சுதந்திரம். அதனால கல்யாணம் பண்ணி போனால் நிம்மதியாக இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிடுது, வேலைக்கு ஆளுனா கூட கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும். ஆனாலும் அவனை என்ன தான் பண்ணுவான்? பரவாயில்லன்ற மாதிரி இருப்பான். கணவன் மட்டும் கொஞ்சம் அவனாண்ட சேர்ந்து கிட்ட போட்டு திராணி பண்ணி கொஞ்சம் போயிச்சிக்கலாம். இந்த அண்ணன் தான் அப்பா கிட்ட புள்ள இன்னும் மோசம். இந்திய பெண்களின் நிலை இப்படி தான் இருக்குது, கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் தேடுறது தான் பெண்களோட வேலை. நல்லா படிங்க, நிறைய திறமையை வளர்த்துக்கோங்க, சுயமாக வாழ கற்றுக்கோங்க. உங்கள் விஷயத்தை உங்கள் கணவன் கூட பேசுறதுக்கு உரிமையை எடுத்துக்கோங்க. தனி மனித சுதந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களால் நீங்கள் வாழ முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்த பேர் கூட நீங்கள் எப்படி தாங்கிறீங்க? ஏன் உன்னால் சுயமாக வாழ முடியல? நான் கிச்சனில் இருக்கிற பெண்ணாக இருந்தால் கூட சம்பளம் கேட்டு வாங்கிக்கிறேன். நான் வெளியே போய் வேலை செய்யலைன்னா கூட துணி துவச்சி போடுறா, சாப்பாடு செஞ்சு தரேன்ல, எனக்கு என்ன பண்ணேன்? பொண்டாட்டி ஏன் சம்பளம் கேட்கணும்? பின்ன பொருளாதார விடுதலை எப்படி இருப்போம்? அவனை நம்பியே இருக்கணும்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உன் இஷ்டமாக ஒரு பொருள் வாங்க முடியலையே. இன்னும் விருப்பம் இல்லாமல் உன்னை யாருன்னா அடிமையாக்க முடியுமா? நான் உன்னை சுதந்திர பேரில் அவுத்துப்பட்டு திரிய அசிமாருன்னு நான் சொல்ல. ஆனால் அடிப்படை தேவைகளுக்கு கூட சந்திக்க முடியாத பெண் என்ன பெண் ஆவா? இன்னும் வாழ்ந்த நீ அதையே நீ வாழலைன்னா கடவுள் தந்த இந்த சாம்ராஜ்யத்தில் நீ எப்படி சுகமாக இருப்ப? இந்த கடவுள் சாம்ராஜ்யத்தை எப்படி உன்னால என்ஜாய் பண்ண முடியும்? வெளியே போய் பாரு, வெளிநாட்டுங்களெல்லாம் போய் பாரு பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் திறமையை வளர்த்துக்கணும். நீங்கள் தான் அப்புறமா நாங்கள் 50 பேர் இருக்கிறோம், 50 எங்களுக்கு விட்றான்னு கேட்கணும். அப்படித்தானே? அரசியல் கட்சியில் போய் நீங்கள் இல்லைன்னா இருக்கக்கூடாது. தனியாக பெண்களுக்கான கட்சி ஆரம்பித்து கூட வாழுங்க. ஆனால் இந்த சீமான் கட்சியில் அந்த மாதிரி 50% கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். சில கட்சிகள் அது மாதிரி இருக்குது. கொள்கை சரியில்லைனா உங்கள் இஷ்டம். கொள்கை சரியாக இருக்கிற ஒரு கட்சியில் போய் சேருங்க. நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம் வல்லரசு, அதில் அப்படி தான் 50% கிடையாது, 60% கூட கொடுப்போம். கம்பல்சரி 50 ப்ளஸ் பெண்கள் இருக்கலாம். திறமை உள்ள பெண்கள்னால் பெண்களுக்கு தான் முன்னுரிமை, ஆண்களுக்கு இல்லை. அரசியல் இல்லாமல் நடத்துறதுக்கு ஆம்பளையும் வர வேண்டியது இல்லை. குடும்ப நிர்வாகத்தை பண்ணவ தான் நாட்டு நிர்வாகத்தையும் நல்லா பண்ணுவா. ஏன்? பொதுவாக பெண்களின் நிலைமை என்பது அவரவர்கள் விருப்பத்தில் தான் இருப்பது என்பது எல்லாருக்கும் தெரிவதில்லை. நீங்கள் உங்கள் இருப்பை நீங்கள் தான் கொண்டாடி மகிழ வேண்டும். இந்திய பெண்களின் நிலைமை எப்படி இருந்தாலும் உங்களை நீங்கள் வரையறுத்து வாழ்வது உங்களுக்கு நல்லது. சுய ஒழுக்கத்தில் நிறைத்து உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ வையுங்கள். உங்களை வாழ வைப்பது உங்களிடத்தில் தான் இருக்கிறது. பெண்ணுக்கு நிறைய பொறுப்பு அதிகம். அப்பாவை மாற்றுறது, அண்ணன் தம்பிகளை மாற்றுறது, புள்ளியை மாற்றுறது, கூட இருக்கிற மாமியார் மருமக சக நாத்தனாரி உங்கள் சக தோழிகளை மாற்றுறதெல்லாம் யாரோட வேலை தான்? நீங்கள் தான். பெண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, இந்திய பெண்களுக்கு. ஏன்? நீங்கள் தான் அரசியலை முன்னிறுத்தி நல்ல சுகாதாரமான ஒரு உலகத்தை உருவாக்கி தரணும். வணக்கம். இந்திய பெண்களின் இன்றைய நிலைமை. இந்திய பெண்களின் ஏன் அது இந்திய பெண்கள் அப்படின்னு கேட்டால், இந்தியா பலதரப்பட்ட கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நாடு. பலதரப்பட்ட கலாச்சாரம், எல்லோரும் ஒரு மாதிரி கிடையாது. தமிழ்நாடு வேறு மாதிரி, கேரளாவில் ட்ரெஸ்ஸு மேனரிசம் ஸ்டைலு வாழ்க்கை முறை வேறு, ஆந்திராவில் வேறு, குஜராத்து ஒரிசாவில் ஒரு மாதிரி. ஸோ இந்தியாவில் பெண்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களான்னா இல்லை. இந்திய பெண்களை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. கேரளா அப்படின்னா பாட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்னவா? சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரல நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற பொம்பளை கூட பேசக்கூடாது, அதேமாதிரி நம்ம ஊர் பாட்டை பாடக்கூடாது. ஜர்கண்டி ரண்டி அப்படிதானே? தெரியல. நான் அந்த மாதிரி அழகு குறித்தெல்லாம் பேச வரல. பெண்கள் நிலைமை அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% போராடி வாங்கிக்கிறாங்க. கரெக்டா? இந்தியாவில் பெண்கள் சரிப்பகுதிக்கிறாங்களா? 30%ங்கிறாங்களா? 33% தான்ங்கிறாங்களா? மேக்சிமம் சரிப்பகுதி தான் இருந்திருக்கணும், கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சதவீதத்துக்கு வேலை கொடுக்கணுமா, இல்லை இவங்க விஷயத்துக்கு 33% கொடுக்கணுமா? தெரில. இந்தியா அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிறோம். இந்தியாவை யாரோ ஒருத்தர் உருவாக்குனாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியா என்ற ஒன்றை உருவாக்குச்சு. இன்றைக்கி நம்ம இந்தியான்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இந்தியா அவங்க உருவாக்கின இந்தியாவில் பாகிஸ்தானும் அடக்கம், பாகிஸ்தானும் அதுக்குள்ளே அடக்கம். எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒன்றா வச்சிருந்தது பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியா சுதந்திரம் கொடுக்குது, போராடிச்சு வெளியே போகும்போது அப்போவே டொமினியனை ரெண்டாக பிரிச்சுட்டு பாகிஸ்தான் இந்தியா தனியாக பிரிஞ்சிச்சு. இப்போ இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா பலதரப்பட்ட மதங்கள் இப்போ இருக்குது. இந்தியா இந்துக்களின் தேசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? பல மதங்களின் தேசம் அப்படி தானே? செக்குலரிசம், எல்லா மதங்களும் இங்கே வரவேற்கப்படுது. இந்தியா இந்துக்களுக்கானது மட்டும் இல்லை. இதில் தெளிவாகணும் நம்ம. ஏன்? அப்போ தான் இந்தியாவில் எந்த மாதிரி பெண்கள்லாங்கிறாங்கன்னு தெரியணும். இப்போ இந்தியாவில் கிறிஸ்துவ பெண்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய பெண்கள் இருப்பாங்க, சீக்கிய பெண்கள் இருப்பாங்க. இது மாதிரி சீக்குன்றது ஒரு மதமாகவே தனியாகவே உருவெடுத்து இருக்குது. பஞ்சாப்லலாம் சீக்கியர்கள் தனியாகவே இருக்குது. இந்த இன்னும் சின்ன சின்ன மதங்கள்லாம் பெருசாக வளராத சின்ன சின்ன மத கோட்பாடுகள் நம்பிக்கைகள்லாம் இருக்குது. சாக்த காலத்திலேருந்தே பெண்ணை வழிபடுறதுக்கான ஒரு வழிபாடு முறை இன்றைக்கும் சக்தி வழிபாடு நம்ம கிராமத்துங்களே சில இடத்துல இருக்கும். மாரியாத்தா, கூழ் ஊத்துறது, இதை மாதிரிலாம் ஒரு பக்கம் இருக்கும். ஐயனார் ஆசிவீகம் அந்த மாதிரி ஒரு கூட்டம், பெரிய மீசை வச்சு ஒரு ஆள் உட்காந்துருந்து அனந்தம்பியெல்லாம் 7 பேர் உட்காந்துக்கிறது. சப்தகன்னிகள் அப்படின்னு சொல்லி பெண்களை 7 பேர் உட்கார வச்சு சாமி கும்பிட்றது. இது மாதிரி பலதரப்பட்ட கலாச்சார ரீதியாக உடை ரீதிகள். உடையாலும் இந்தியர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான உடை அடிவது கிடையாது. புடவை கட்டுறது, லுங்கி கட்டுறது, சுடிதார் போடுறது, இந்த பஞ்சாபி ட்ரெஸ்ஸுனே நிறைய விற்கும் போடுறது. இது மாதிரி பல டைப்பு ஒரே மாதிரி கிடையாது. மேலாடை உள்ளாடை இதுங்களில் கூட மாறுபாடுகள் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்த பிறகு தான் துணியே தைச்சி போட்டுக்கிறாங்க. மெக்கலில் சொல்லிடுறாரு, இங்கே டெய்லரே இல்லை அப்படின்னு. அல்மா மார்பகத்தை காட்டினே இருக்கிறது ஒரு பெண்களோட ஒரு கதையாக இருந்துருக்குது. அப்போ இந்திய பெண்கள் நிலைமை எப்படி இருந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெண்கள் அப்படின்னு சொன்னால் ஆணுக்கு அடிமையாக வாழும் தகுதி உடையவர்கள் அப்படி தான் அர்த்தம். இந்திய பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால் என்ன தான்? ஆணுக்கு அடிமையாக வாழும் தகுதி. பெண் என்றால் ஆணுக்கு முழுக்க எப்படி இருக்கணும்? பணிவாக தான் இருக்கணும். ஒரு கட்டத்தில் ஆண் செத்தா கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? தள்ளியும் விட்டுருவாங்க. நம்ம கோவல்னு கூட மாதவி தள்ளப்பட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தான் என்ன பண்ணிடுது? நம்ம தலைப்பு என்ன தான்? இந்தியாவில் இந்திய பெண்களின் இன்றைய நிலைமை. அப்போ ஏன் பழசை பேசுகிறோன்னா இப்படிலாம் வந்துக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுலேருந்து வந்ததுனால இன்னும் 100% அந்த பெண்களுக்கு முழுமையான விடுதலை கிடைச்சிருதா அப்படின்னா இல்லை. ஆணை நம்பாத ஒரு பெண் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? இந்தியாவில் வாழ முடியுமா? உலகத்தில் இந்த இந்தியாவில் வாழ முடியுமா அப்படின்னா, ஒரு பெண் தன்னிச்சையாக ஒரு குழந்தையை பெற்றுக்குன்னா அதுக்கு வாரிசுதாரர் யார்? அந்த சொத்து யாருக்கு? அந்த குழந்தை பேர் என்ன? அந்த குழந்தைக்கு யார் தகப்பன்? இல்லைன்னா அந்த குழந்தைக்கான உரிமை பெற்றவர் யார்? அப்படி பெற்றுன்னு வாழ முடியுமா? பாஸ்போர்ட்லேயோ இல்லது ரேஷன் கார்டுலையோ நீங்கள் வாழ்கிறதுக்கு தகுதியோடு இருக்கிறீங்களா? அப்பா இல்லாமல் புள்ள பெற்றுக்க முடியுமா? அதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குதா? வகுக்கப்பட்டு இருக்குதா?
பெண் பெற்றுக்க ஆண் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்? வாய்ப்பு இல்லை. ஆனால் பெண் இண்டிவிஜுவலாக பிள்ளை பெற்றுக்கலாம். யாரோ ஒருத்தர் போய் கனவுல யாரோ ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் கூட போய் என்ன பண்ணிக்கலாம், பிள்ளை பெற்றுக்கலாம். அந்த குழந்தைக்கு சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்குதா, வகுக்கப்பட்டிருக்குதா? 33% முதல்ல. ரெண்டாவது, பெண் இண்டிவிஜுவலாக புள்ள பெற்றுக்கிறதுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்குது. எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையும் செயல்பட முடியுமா பெண்ணால்? அவமானப்படுத்துவாங்க. கட்சியிலே இருந்தாலுமே கூட. நான் இந்த இடத்துல அம்மையார் ஜெயலலிதாவை ரொம்ப பாராட்டுறேன். ஆனால் ஒரு பெரிய கிரேட்டு சாதனை இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி சாதனையாளர். ஏன் பெண்ணாக இருந்து இன்னும் எனக்கு பேர் தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. இப்போவும் சில பேர் தான், சில அடையாளங்கள் மட்டும்தான் இருக்குது பெண் முகங்களாக. பெருசாக பெரும்பகுதி பெண்கள், ஞானிகள் கூட பெண்கள் உருவாகலை. இப்போ கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதனுங்கிறான், கரெக்ட் தானே? அது பெண்ணை யாரு கூடாது? ஏன் இல்லை? பெண் கடவுள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? புரிஞ்சுக்க முடியாதா? பேச முடியாதா? சொல்ல முடியாதா? கடவுள் புரிஞ்சுக்கன்னு சொல்ல முடியலை பெண்ணை. இன்னும் ஆணோ அல்லது பெண்ணோ எல்லாரும் ஒரே கட்டத்தை போய் அடையிறாங்களான்னா இல்லை. நமக்கு ஒரு புத்தர் அறிமுகமாகிற மாதிரி மற்றவங்க இந்தியாவில் முழுசு புத்தர் தெரியும், இந்தியாவை கடந்து வெளியவும் புத்தரை தெரியும். பெண் இங்கே விட்டுருங்க. உலக அளவில் ஏன் இருக்க மாட்டாங்களா? கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் தான் இருக்கணுமா? புத்தர் அப்படி சொல்லிடுறாரு. அவங்களுமா அவங்க பாட்டி கேட்ட பேர் தான் அவங்க மாற்றின்னு இருக்கிறாரு. ஞானம் அடைதல் பெண்ணுக்கு மட்டுமா, ஆணுக்கு மட்டுமா, பெண்ணுக்குமா? சாத்தியம் இல்லையா பெண்ணுக்கு? இருக்கட்டும். ஸோ இந்திய பெண்கள் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கும்போது குற்றச்சாட்டு, மூணாவது குற்றச்சாட்டு, ஞானப்பேறு அல்லது ஞானத்தை அடைந்த பெண் இந்தியாவில் பேசப்படுற அளவுக்கு இல்லை. யாரோ சண்டை போட்டாங்க, போனாங்க, ஜான்சி ராணின்லாம் மிலிட்ரியில் எல்லாமே சேர்த்தாங்க. அந்த காலத்தில் எல்லோரும் குதிரை ஏறினாங்க. படகுல போகிற உரிமை கிடையாதுன்ட்டுக்கிறான் பொம்பளைக்கு. அந்தணனுக்கும் பெண்ணுக்கும் படகுல போகிற உரிமை கிடையாதான், போகக்கூடாதான் கடல் தாண்டி எல்லாம். அப்பெல்லாம் சொல்லுங்க. ஒரு மாடை ஆடை காப்பாற்றுற மாதிரி பெண்ணையும் காப்பாற்றணும்னு சொல்கிறான். போர்க்காலங்களில் ராஜாவுக்கும் சண்டை வந்துச்சானா அந்த ஊரில் இருக்கிற ஆடு மாடுகளை காப்பாற்றுற மாதிரி பெண்களையும் என்ன பண்ணணுமா, பாதுகாப்பாக வச்சிடணுமா. ஏன்னா அப்போ தான் வாரிசு இந்த சமூகத்துக்கு குழந்தைகளை பெற்று தரத்துக்கான ஒரு கருவி. அவ்வளோதான். நதிகள் பேர், இருக்கிற இயற்கை வளங்கள் பேரெல்லாம் பெண்ணுக்கு. ஆனால் பெண் வீட்டில் எப்படி இருக்கிறா? எப்படி இருக்கணும்? இன்னொரு பக்கம் அவள் படிக்கவோ அவளுக்கு திறமையோ அவளுடைய இதுவோ அவளுக்கு எதுவுமே அவளுடைய திறமையோ தெரியாது. அப்படியே வளர்த்தா அவள் இப்படி தான் இருப்பா. அப்போ அடிமையாகவே வளர்க்கப்படுகிறாள், அடிமையாகவே வாழ்கிறாள், அடிமையாகவே வாழ்ந்து முடிக்கிறாள். அவன் எங்கேருந்து ஞானத்துக்கு வருது? புரியுதா? அப்போ சதவீதத்தில் வித்தியாசம். தனி உரிமையில் அவளுக்கு முழுமை பெறலை. அவள் விருப்பமாக கல்யாணம் அவள் புள்ள பெற்றுக்கலான்ற உரிமை அவளுக்கு கிடையாது. அதுமா ஞானப்பேர் அடையிறதுக்கானது. வீட்டிலேருந்தே சுதந்திரம் கிடைக்காத ஒரு பெண் எப்படி வெளியே வந்து பேசி கடவுளை பற்றியெல்லாம் பேசி புரிஞ்சு கடவுளை பற்றியெல்லாம் பேசுறது? அப்போ இந்திய பெண்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுதந்திரம், பெண் விடுதலை அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் அதை மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அசிங்கமாக பேசுறது, இன்னொரு பக்கம் கேவலமாக நடந்துக்கிறது, பெண்மையை தரம் தாத்துற மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகிறது. இந்த பக்கம் ஒரு பக்கம். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் இந்தியாவில் பெண்களோட நிலைமை இருக்குது. ஒரு தனி மனித ஒரு பெண், தனியாக ஒரு பெண், இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண் எந்த மாதிரியான கலாச்சார ரீதியாக வாழ்ந்தவளாக இருந்தாலும் கூட கணவனின் துணை இல்லாமல் வாழும் தகுதி இல்லை அப்படின்றது தான் இந்திய கலாச்சாரத்தில். ஒட்டுமொத்த கலாச்சாரத்திலும் ஒன்று சொல்கிறதுன்னா அவளுக்கு என்ன கிடையாது, சுதந்திரமாக வாழ்கிற உரிமை கிடையாது. இன்கேஸ் அவள் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி புருஷனை விட்டுட்டு தனியாக இருந்தாள்னா அவளை தனியாக இருக்கிறான்னு சொல்கிறது இல்லை. யாரோ ஒருத்தர் அவர் கூட பேசினாவோ பழகினாவோ அவளுக்கு யாருன்னா உதவுனாவோ உடனே என்ன தான் சொல்கிறாங்க, உதவுறாங்க, செயல்படுறாங்க, ஒன்றாகிறாங்கலாம் சொல்கிறது இல்லை, வச்சுன்னுக்கிறா. எப்படி வச்சுன்னுப்பா, எங்கே வச்சுன்னுப்பா? டீட்டெயில் பண்ணுறதே இல்லை, டீட்டெயில் பண்ணுறதே இல்லை. ஆண் பாருங்கள், இங்கே ஆணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்ணுக்கு அதே மாதிரி குழந்தை இல்லை,
ஆண் அந்த குழந்தை ஆண் அவளுக்கு தரல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு ஆணை வச்சிங்கன்னு ஆணை வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருத்தன் சொல்லவே சொல்கிறான், சிவனுக்கு 2, கிருஷ்ணனுக்கு கணக்கு இல்லை, அப்படி தானே? சாமிங்களுக்கெல்லாம் விநாயகருக்கு 2, முருகருக்கு 2, எனக்கு நீ மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்றான். இப்போ தான் ரீலில் பார்த்தேன், அந்த பொருளை சொல்கிறாங்க, பாஞ்சாலிக்கு 5, நீ ஒன்று தான், ஒன்றும் மீதி 4 எனக்கு ஆப்ஷன் நீங்கிறான். கதை என்னமோ அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. 5 கணவன் வாழ்ந்ததா? நிஜத்தில் யாருனாங்கிறாங்க? நீங்கள் அண்ணா பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, பெண்கள் சொல்லுவாங்க பெருமையா, பிரான் சொல்லுவான் எனக்கு 2 பொண்டாட்டிங்க அப்படின்ட்டு. ஒரு பெண் சொன்னால் ஒத்துப்பீங்க? எனக்கு 2 புருஷன், அதோ போகிறாரு, அவர் ஒருத்தர், இவர் ஒருத்தர். சொன்னால் ஒத்துப்பீங்க? சொல்கிறாங்க எனக்கு 2 புருஷங்க, 2 ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், ஆனால் வெளியே அதிகாரப்பூர்வமா 2 திருமணம் பண்ணவங்க பாஸ்போர்ட்டில் 2 பொண்டாட்டி எழுதியிருப்பாங்களா இந்தியாவில்? எழுதியிருப்பாங்களா? எழுதிக்க மாட்டாங்களா? ஒன்று டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ஒன்று கட்டிக்கணுமா? அப்படியே டேபிள் 2 வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். முதல் மனைவி சம்மந்தப்பட்ட 2 கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, முதல் கணவன் சம்மந்தப்பட்ட 2வது கல்யாணம் என்னங்க? சம்மந்தப்பட மாட்டாங்களா? அது எப்படி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? அப்போ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, ஒத்துக்கிறீங்க, அப்படி தானே? ஒத்துக்கு தானே வாழ்கிறீங்க. அப்போ இந்தியாவில் பெண்கள் நிலைமை ஒரு மாதிரியாக தான் இருக்குது. வேலைக்கு போகிறதில்ல, சம்பாதிக்க தெரியாது, படிப்பு தெரியாது, உலகம் தெரியாது. யார் தான் தெரியும்? கணவன் தான் தெரியும். பக்கத்து தெரு தெரியாது நிறைய பெண்களுக்கு. இப்போ தான் கொஞ்சம் அந்த இன்டர்நெட்டு அது இதெல்லாம் வந்து படிப்பெல்லாம் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ தான் பெண்கள் தான் பல இடத்துக்கு போய் தனியாக சுதந்திரமாக பெண் வண்டி ஓட்டுறதுக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் திமிரு பிடிச்சது ஆம்பளை மாதிரியா வண்டி ஓட்டுமே அதானே அப்படின்லாம். ஊரில் 2-3 குழந்தைங்க தான் முதல்லலாம் வண்டி ஓட்டுச்சிங்க. இப்போ தான் எல்லா குழந்தைங்களுமே வண்டி ஓட்டுது, போகுது, வருது. கட்டாயமாகிடுச்சு, வேறு வழி இல்லைன்னு. ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு அந்த மாதிரியான இதே இல்லை. இப்போ அந்த மாதிரி இந்த வெளியே வந்தவொடனே இந்த பெண்களுக்கு எப்படி வாழ்கிறதுனே தெரில. எல்லோரும் கூட பேசி சீரழிஞ்சு போகிறது ஒரு கூட்டம், உஷாராக வாழ்கிறது ஒரு கூட்டம். எஜுகேட் பண்ணல குழந்தைங்கள. நீ ஒரு பெண், உனக்கு ஒரு ஆண், கட்டாய ஆண் வேணும், அவன் ஆரோக்கியமான ஆணாக இருக்கணும், நல்ல ஆணாக கூட பழகணும், கல்யாணம் பண்ணிடணும், வாழணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு இல்லை. வசதியான ஆணாக இருக்கணும், அவன் ஆண் தானான்னு கூட பார்க்கக்கூடாது, கேள்வி கேட்காம தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு ஆணை பார்த்து நீங்கள் ஆணான்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கேட்டால் அந்த பொண்ணு வானான்ருவான். ஒரு ஆணை பார்த்து நீங்கள் நல்ல ஆணா, என்னை கல்யாணம் பண்ணின்னு திருப்தியாக வச்சுப்பீங்களா அப்படி கேட்கக்கூடாது. ஆண் பற்றி கேட்கக்கூடாது. சொத்து இருக்குதா, வேலைக்கு போகிறீங்களா, பணம் சம்பாதிக்கிறீங்களா, என்னை கடைசி வரைக்கும் கண்ணீர் வராமல் காப்பாற்றுவீங்களா கட்சி பேச்சின்னு, அப்படி தான் கேட்டோமே தவிர என்னன்னு கேட்கல. நான் கேட்கல. நம்பா ஏன் கேட்கல? இதான் இந்தியா, இதான் இந்திய பெண்களின். இந்திய பெண்களோட அப்பா தலை குனிஞ்சிருவார். யாருன்னா பாய் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவருக்கு வெக்கமாக இருக்கும். பொண்ணு வெக்கப்படாமல் பேசினுக்கிறா, பொண்ணு அவங்க அப்பாவுக்கு வெக்கமாக இருக்கும். என் பொண்ணு அங்கங்கே போகிறா, சினிமா தியேட்டருக்கு போகிறா, வெளியே போகிறா, சுற்றுறா அப்படின்ட்டு யார் வைக்கப்படுவார்? அது பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்து சொல்ல, நீ எல்லாம் ஒரு பொண்ணை இடம் பேத்து வச்சுக்கிற, உனா செட்டி கட்டி காட்டுறேன் பாடுறா, பொண்ணு எடுத்து காட்டுறேன்னு சொல்லலாம். சொல்லுவார் அப்பா, உடனே தூக்கு பொண்ணு செத்துருவார். அப்படி தானே? உன் தங்கச்சிக்கிறாள், உன் தங்கச்சி காதலிக்கிறா தெரியுமா என்ன? அவ காதலிச்சு யார் பிரச்சனை? இது அண்ணனுங்கன்னா தங்கச்சிங்களை காதலிக்காமல் பார்த்துக்கணும், ஆனால் அவங்க காதலிக்கலாம். அண்ணனோட தங்கச்சிலாம் கிடையாது, ஆனால் அவரு
என்னடா இது ரூல்? அப்போ அவன் யாருக்கும் தங்கச்சியாக இருக்க மாட்டாளா? அவன் அண்ணன் டம்மி பீஸு. இவன் ஆணுக்கு ஆண்களுக்கு கேவலப்பத்துது. அப்படித்தானே? அப்படித்தானே? இதிலெல்லாம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ஜாதியில் மட்டமான பெண்களுக்கு ஒரு நிலைமை, ஜாதியில் முன்னேற்றம் விட முடியாமல் ஒரு நிலைமை, ஜாதி பக்கமே வர முடியாத ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஜாதியில் பெருமையாக சொல்லுவாங்க. பெண்களை பிள்ளைமாரு, பொம்பளைக்கு என்ன? ஆம்பளைக்கு பிள்ளைமாரு, பொம்பளைக்கு பொம்பளை பிள்ளை சுத்து. மோலியார் வால், மோலியாரினியா? பெண்ணுக்கு ஆனால் சில ஜாதியில் இருக்குது பறையர், இல்லை பறைச்சி. ஏன்? பாப்பாத்திங்க இருக்குது. பாப்பாத்தி மொழியாருக்கு. நாய்க்கு யாரும் கிடையாது. நாய்க்கு இருந்தாங்க கிடையாது. இன்னொரு சில ஜாதிங்களுக்கு பெண்பால் பேரே இல்லை. வாட் ஆப்பண்ணே ஒய்யே. ஏன் சில ஜாதிங்களுக்கு பேர் பாப்பாத்தி கூட இருக்கிறாங்க. பாப்பாரு பாப்பாத்தி இருக்கிறாங்க. நாய்க்கு நாடார்ச்சி. செட்டியாருங்களுக்கு ஆச்சு. என்ன ஆச்சு? தெரியல, ஏதோ ஆயிடுச்சு. ஜாதியெல்லாம் பேசாத. ஜாதியெல்லாம் நான் பேசலை சார், நீங்கள் இருக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லுங்கள். நான் ஜாதி இல்லைன்ட்டேன். நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா இதெல்லாம் பேசுங்க. இல்லைன்னா இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள், புரிய வைக்கலாம். என்னை பார்க்கலாம். ஜாதி இருக்குதுன்னு சொல்லு. ஜாதி இருக்குது, நாங்கள் ஜாதியோடு தான் இருப்போம், இந்தியாவில் ஜாதியை ஒழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லு. என்ன பண்ண நானே என்ன பண்ணேன்? எனக்கு அப்பா ஜாதியெல்லாம் பேச, ஜாதி இல்லை. இந்த பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அந்த அக்கா நிவதிதா போயிட்டு நான் ஆண்கிட்டெல்லாம் பேச மாட்டேன்னு முறிக்கிறார் ஒருத்தர். நீ முறிக்கின்னு உன் பொண்டாட்டி அங்கே நிற்கிறாங்க வீட்டில். நம்ம பாதி பேர் வீட்டில் வச்சிட்டிங்க, நாங்கள் அடிமைப்படுத்தணுமா உன்னை? அப்போ தான் தெரிஞ்சுது நம்ம அப்போது வந்து சுதந்திர விடுதலை பேசக்கூடாது, பெண் விடுதலை தான் பேசணும். பாதி பேர் யார் அடக்கி இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எப்படி வந்து இங்கே வந்தது? அங்கேருந்து வந்தவங்களாம் இருக்கிறாங்களே, அப்படி தானே? அப்போ நம்ம என்ன செய்யலை, என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்? அப்போ இந்தியாவில் பெண்கள் என்ன செய்யலை? நம்ம போற்றி சாமியெல்லாம் கும்பிடுவோம். ஆமாம், அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, ஆள வந்து கோயில் கொண்ட ஒரு பொண்டாட்டியை மதிக்கிற ஒரு புருஷனை இந்த சமூகம் மதிக்க நினைக்கிறீங்க? அவனுக்கு பேர் என்ன? பொண்டாட்டி தாசன். பொண்டாட்டி மிச்சம் அவர் பேர் என்ன? ஐயா அவர் இருக்கிற பொம்பளை பேச்சு கேட்டுன்னு அந்த பேர். அவர்லாம் ஒரு ஆம்பளையே. அவர் சரியாக சொன்னோட அவர் பேச்சு கேட்கக்கூடாதியா? அப்போ தான் யாருக்கு அழுக? இல்லைண்ணா எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அம்மாவே திட்டுவா. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பேச்சு கேட்டு சரியான நல்ல ஆம்பளை பெற்றுக்கல நான் நின்றுவா. யார் பொண்டாட்டி பேச்சு ஏன் கேட்குறான்? பொண்டாட்டிக்கிட்ட தேவை இருக்குது, ஆம்பளை எடுத்து தேவை இருக்குது. ஆம்பளை என்ன தேவை இருக்கான்? இப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்குறவன் யாராக இருப்பான்? தேவை இருக்குது தானே கேட்குறான். அப்போ தேவை கேட்குறவன் யாராக தான் இருப்பான்? ஆம்பளை எடுத்து தானே பொண்டாட்டி பேச்சு கேட்பான். இப்போ அவனை என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பொண்டாட்டி பேச்சை யார் கேட்பா? ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் எப்போ கேட்போம்? ஓனர் பேச்சை ஏன் நம்ம கேட்குறோம்? சம்பளம் கொடுக்குறாரு, அவர் தான் நம்மளை வாழ வைக்கிறாரு. என்ன பண்ணுவோம்? அவர் பேச்சை கேட்போம். பொண்டாட்டி பேச்சை ஏன் கேட்போம்? நமக்கு தேவைக்குது. தேவையில்லைன்னா அப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்கலனாக்கா என்ன இல்லை அவனுக்கு? அவன் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் இப்போ பெண்கிட்ட அவனை தேவையில்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக வேண்டி என்ன பண்ண அவளை கீழே வச்சு. அப்போ தான் எப்படி இருக்க முடியும்? நம்ம கெத்தாக தெரியலாம். சார் நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க. நாங்கள் வந்து நல்ல கணவன் நல்ல மனைவி. நாங்கள் யார்? நல்ல கணவன்னா ஆமாம், கல்லானாலும் என்ன தான் அவரு தான், புல்லானா கூட என்ன தான் அவரு புருஷன் தான். நாங்கள் புல்லு கல்லுலாம் கூட வாழ்ந்துன்னு நாங்கள்லாம் இந்திய பெண்கள் கலாச்சார ரீதியாக நாங்கள்லாம்
இவர் சிவயோகின்னு பேர் வச்சுன்னு பெண்களை இழிவுபடுத்துறாருன்னு ஒருத்தர் கூட்டம் வந்தாலும் வந்துடும். அது வேற தான் இருக்கான். இப்போ யார் பெண்கள் நம்ம லிஸ்ட்டில் வைக்கிறது? அந்த பக்கம் ஆண் கிடையாது, என்ன அவனுக்கு தேவையே கிடையாது, அதனால மதிக்க மாட்டான். இவளுக்கு இந்த பக்கம் சொன்னோம்னாக்கா எப்பவுமே எப்படி இருக்கணும்? கல்லானாலும் கணவன் எதுக்கு யோசிக்க கூட கூடாது. ஒருத்தன் பாட்டே பாடுறான், நான் பாவங்கள் பல செய்தேன் பல ராத்திரி, அதன் அதன் பலன் கண்டேன் உன்னை கண்ட முதல் ராத்திரி. நான் நிறைய பெண்களோட உறவு வச்சுக்கினேன், அதனால நீ எப்பேற்பட்ட ஒன்று தெரிஞ்சுக்கினானா. அவனா பண்ணினா டெஸ்ட் பண்ணி வந்துடான். ஒரு 10 5 பொம்பளைங்களே அவனும் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிடுறான். அது மாதிரி பொம்பளை சொல்ல முடியும், நான் கூட ஒரு 10 பேர் பார்த்துட்டு வந்தேங்க. ஆமாம், பாவங்கள் பல செய்தேன் பல ராத்திரி, அதன் பலன் கண்டேன் உன்னை கண்ட முதல் ராத்திரி. பொம்பளை பாட முடியும்? பாடினா ஒத்துப்பான்? அடிமடியிலே கை வைக்கிறான். பெண் சொல்லுவா, பைத்தியம் வச்சு தெரியவா, குற்ற உணர்வோடு தெரியவா, ஒத்த தலைவரோடு தெருவா, வேதனையோடவே வாழ்வா, என்னவோ பெரிய பாவம் பண்ணுற மாதிரியவே வானான் முழுசுமே கண்டு நிற்பா. வெளியவும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டா. அது ஒரு தப்பான செயல்னே சொல்லி வச்சுருப்பாங்க. அதை வச்சு பிளாக்மெயிலாம் வர பண்ணி நிற்பானுங்க. நீ என்ன காதலிச்ச தானே, காலேஜில் படிக்கும்போது காதலிச்சல்ல, நீ கல்யாணம் பண்ணி என்ன பரவாயில்ல, ஒரு நாள் என்ன கூட வான்னு கூப்பிடுவானுங்க. எதனா பண்ணுவானுங்களா? அதுவும் பண்ண மாட்டானுங்க. எதுவும் பண்ண முடியாது, ஆனால் சும்மா கூப்பிடுவாங்க. சரி, எதுவும் பண்ண மாட்டாங்கிறது எழுதி இவங்களும் போய் வருவாங்க. சொல்லாதே அவரு தாங்க பழைய ஃப்ரெண்டு. ஆனால் ஒன்றும் பண்ணலங்க, ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டுன்னு போயிட்டுன்னு வந்து விட்டாரு. இந்த டீ கடையில் அங்கே எங்கே நின்று சுற்றி சீரியல் பிடிச்சி முடிச்சு பார்த்துன்னு நிற்பான். அந்த இப்பி விட்டு காலத்துலேருந்தே அது மாதிரி சுற்றி பார்த்துட்டு பாத்ரூம் போய் வேலை முடிச்சுட்டு கம்மன் தூங்கிடுவான். அவள்தான் நிஜமாக வாழ்க்கையில் அந்த பக்கம். சரி, படிக்கிறாங்க, பெரிய ஆள் ஆகுறாங்க, பேசுகிறாங்க, மரியாதை பேசுவான்னு நினைக்கிறீங்க? வேறு வழியில்னா அங்கே மட்டும்தான் மரியாதை ஆகிடுவான். நல்ல வேலை போலீஸ் காவல்துறையெல்லாம் பெண்கள் வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் வணக்கம் மரியாதைலாம் பண்ணுறாங்க. பெண்கள் ஆண்கள் முன்னாடி உட்காரக்கூடாது தெரியுமா அவங்களுக்கு? ஒரு காலத்தில் வீட்டில் மச்சனை வந்தால் கூட எழுந்துக்கணும். மாமனார் முன்னாடி உட்காரக்கூடாது. மாமனார் சுற்றில் உட்கார்ற மாதிரி அவங்கவுங்க சுற்றில் அவங்கவுங்க தான் உட்கார முடியும். சிரிக்கிறீங்க, உண்மை தானே. யார் சுற்றில் உட்காருவாங்க? யாருன்னா மச்சனும் சுற்றுல மாமனார் சுற்றில உட்காருவாங்க? யார் சுற்றிலையா உட்காருவாங்க? நம்ம மட்டும்தான் இது மாதிரி கலாய்க்க முடியும், வேற யாராலும் கலாய்க்க முடியாது. எந்த சாமியார் மாதிரி பேச்சுவான் சொல்ல சொல்கிறேன், பேச சொல்ல. அதனால அவன் சாமியார் என் மேலே வெறுப்பாயிடுவான். இவன் சாமியார் கிடையாதுன்னுவான். டேய், நான் தான் அசல் சாமியார். அவங்கவுங்க சூத்தில் அவங்கவுங்க தான் உட்கார முடியும். அது ஆம்பளையாக இருந்தாலும் அது சேரில் உட்காரக்கூடாது. பொம்பளைன்னா என்ன இருக்குண்ணா? அடக்கம், சிரிக்கக்கூடாது. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு. புகையில விரிச்சு காமிச்சுன்னு இருக்க போறாங்க. இல்லை, அந்த ராவணன் வந்து தூக்கின்னு போனானே, செருப்பால் கட்டி அடி வேண்டியது தானே இந்த சீதாக்கா. அப்படி ஒரு கதை எழுதிருக்கலாம் தானே. என்னென்ன வந்து தூக்குறது போடான்ட்டே அப்படி தானே. அந்த பாஞ்சாலி கூட்டி போய் மேடையில் வச்சுன்னு அவுத்து போட்டானுங்களே, அவளே அவுத்து போட்டு காமிச்சுனுக்க வேண்டியது தானே. ஆக்சுவலாக அங்கே நடந்தது அதான். கிருஷ்ணன் வந்தார், காம்பத்தை போட்டாங்கன்னா அவுத்து போட்டு நின்னாங்க, பார்த்துங்கடான்ட்டு. இன்னத்தை இழுக்க முடியாது, மயக்கச்சு விட்டுக்கிறான். ஆமாம், வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்படி தான் கதை. இவனுக்கு வேறு மாதிரி பிடிச்சி வச்சுன்னு நம்மளை வர ஏமாத்திங்கிறானுங்க. மேலே வந்து துணி விட்டாருன்னு ஸ்க்ரீனை வர வச்சுன்னு விட்டு எப்படி சுற்ற முடியும்னு தெரியல எனக்கு. துணி தானே சுற்றி வரான். அப்போ ஸ்க்ரீன் போட்டு மேலே ஓடி இருக்கும். அப்போ அவங்க எப்படி தான் நின்று இருப்பாங்க? இவ்வளோ தான் நின்று இருந்திருக்க முடியும். இது சொன்னால் ஒத்துக்க போகிறாங்க. ஆமாம், எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறேன். எதனா பேசுவான், என்ன வேணா பேசுவான். அவனுக்கு எதனா தலைப்பு ஊற்றே அது ஒன்றா பேசுவான். தலைப்புக்கு சம்மந்தமே இல்லாத பேசுவானுவானுங்க. தலைப்புக்கு சம்மந்தமாக பேசுகிறேன் நானே இல்லையா? என்ன பிரச்சனை? ஏன் இந்த பெண்களை ஏன் அப்படி அவமதிக்கிறீங்க? என்ன பிரச்சனை?
ஏன் அம்மாவா இல்லையா, அக்காவா இல்லையா, தங்கச்சியா இல்லையா? ஒரு மனிதனுக்கு அக்காக்குறான்னா 2 அம்மா அவனுக்கு. ஏன் அவனுக்கு ஆனால் 2 அவர் அக்காக்குறான்னு வச்சுக்கேன், அவனுக்கு அம்மா எத்தனை? 2. ஏன் தூக்கி கொஞ்சி பால் குத்து இல்லை பேசி சாப்பாடு ஊட்டி இதெல்லாம் பண்ணுவா. அண்ணன் அது மாதிரி பண்ணுவான்னு நினைக்கிற? ஒருத்தனுக்கு அண்ணன் தான் 2 அப்பான்னு சொல்ல முடியும்? ஏன் அப்பா மாரி நந்துப்பா உன் அண்ணங்காரன், ஆனால் அக்கா எப்படி நந்துப்பா? நல்லா மாரி அனுபவிச்சு. எனக்கு சொந்த அக்கா இல்லை, எனக்கு பெரியப்பா பசங்களாம் இருக்கிறாங்க, பெரியப்பா பசங்க இருக்கிறாங்க. அப்படி தான் எங்கள் அக்கா. புட்டு அந்த இது வாழைப்பழம் ஜாங்கிரி எடுத்து தனியாக வச்சுருந்து ஸ்கூல் போயிட்டு வந்தவொடனே எடுத்து கொடுக்குது ரகசியமாய். புரியுதா? அக்காங்க. அப்போ பெண் எப்படியெல்லாம் இருக்கிறா? அக்காவா, அம்மாவா, அண்ணனா, சகோதரியா, தோழியா இருக்கிறா தானே? ஏன் இவனுக்கு ஈன புத்தி ஒன்றும் போக மாட்டேங்குது? தெருக்கு அந்த ஊருக்கு நாட்டுக்கு விபச்சார விடுதிகளை வச்சுக்கிறானுங்க, அதுக்குன்னு ஒரு தெருவே வச்சுக்கிறானுங்க. நானும் போய் பார்க்குறேன், எவனும் ஆம்பளைங்க எங்கன்னா தெருவில் நின்று பண்ணலன்னா இல்லவே இல்லை. அதில் என்ன தெரியுதுன்னா ஆம்பளைங்க இல்லைன்னு தெரியுது எனக்கு. ஆம்பளைங்க தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தெருவில் நின்றுக்கலாம் வாங்கடா, முடியாது. ஏன் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? கிரேட்னு நினைச்சுக்கிறீங்க. எனக்கு தான் தெரியும் வேலைக்கு ஆகுது பீஸுக்கன்ட்டு. ஆம்பளை வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதரா, நான் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிலைமை அது மாதிரி மோசமா இருக்குதுன்னு எனக்கு தான் புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு. உலகத்தில் இல்லை, இந்திய பெண்களோட நிலைமை எப்படி தான் இருக்குது. ஆனால் பார்த்து கணவனுக்கு பார்த்து பயந்து அவனுக்கு கடைசி வரைக்கும் என்ன தான் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அசிங்கப்படுத்திடுவேன். ஏன் இந்த பொம்பளை ஏன் பயப்படுறாளுங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் பேசினேன் எதிர்த்து பேசினேன்னா நான் இப்படி தான் வாழ்ப்போறேன்னு சொன்னான்னா என்ன பிரச்சனை? ஏன் சொல்லக்கூடாது? என்ன ஆயிட்டீங்க நீங்கள்? என்ன உங்கள் கலாச்சாரம்? ஏன் பேசக்கூடாது? ஆஃபீஸ் போனால் 4 ஆம்பளை கூட பேசித்தானே ஆகணும், அப்படி தானே? வாழ்ந்து தானே ஆகணும். ஒன்று பேசுகிற ஆம்பளைக்கிட்டே வச்சுக்க முடியுமா? சாத்தியமா அது? ஆம்பளை எல்லா பொம்பளைக்கிட்டும் போக முடியாதுன்னு ஆம்பளைக்கே தெரியும், அது வேற விஷயம். அதனால தான் விபச்சார விடுதியை வைக்கலை இவனுங்க. அப்போ பயம் என்ன? நம்ம ஆம்பளையா இல்லையே இவனுக்கு வேற என்ன ஆம்பளையை பார்த்துட்டாலும் நம்ம உலகம் போச்சுன்னா உலகண்ணா ஆயிடுவேன்றதான் பயம். பிரச்சனை எங்க? நம்மளை தாண்டி பொம்பளை போக தெரியும் தான் நம்ம பெரிய சூராதி சூரன் வீராதி வீரன். நம்ம மீச முறிக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், காலத்தை ஓட்டிக்கலாம். இதுதான் பிரச்சனை. அப்போ ஆணோட பிரச்சனை தான் பெண்ணுக்கு வந்து அடிமைத்தனம். பெண் ஏன் அடிமையானால்? ஆண்மையற்ற சமூகத்தில் பெண் எப்படி தான் இருப்பா? அடிமையாக தான் இருப்பா. ஏன் பிரச்சனை? பெண்கிட்ட இல்லை, பெண் அடிமையாக இருக்கிறதுக்கு காரணம் யாருக்கிட்ட? நான் சம்பாதிப்பேன், நான் கொடுப்பேன், உனக்கு சொத்து வாங்கி கொடுப்பேன், நகை வாங்கி கொடுப்பேன், உப்புகளை கொடுப்பேன், வேர்க்கலை கொடுப்பேன், என்ன பண்ணுவேன், பஞ்சு மிட்டாய் கொடுப்பேன். நீ என்ன பண்ண பக்குவமா? அப்போ இவன் ஏன் வேலைக்கு போனா? ஏன் வேலைக்கு போறவனை கட்டணும்? வேலை செய்யறவனை கட்டணுமா வேலைக்கு போறவனை கட்டணுமாயா? அப்ப வேலை செய்யறவானா, வேலைக்கு போறவன் தான் வேணும். ஏன் வேலை செய்ய மாட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் வேலைக்கு போட்டோம். பாட்டே இட்டானுங்க. போலீஸ்கார மாப்பிள்ளையை பார்த்தா தட்லி அடிப்பான், வாத்தியார் மாப்பிள்ளையை கட்டினாக்கா அப்பப்போ பான் நத்துவான், போஸ்ட் மேலே கமிச்சாக்கா லெட்டர் இருந்து வந்தியான்னு போடுவான், ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க. அதனால் எந்த வேலைக்கு போவது தான் எனக்கு ஓணுன்னு ஒரு பாட்டு எழுதிக்கிறாங்க. பாட்டுங்கள்லாம் கூட இப்படி தான் வருங்காலங்கள் அப்படி தான் போயிருக்கு. தேவதை வாழ்வது வீடல்ல கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். ஆமாம், எடுத்துட்டு தேவதைங்களோட கால் தடத்தை பார்த்து நிற்க வேண்டிய. மெல்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன். ஆணுக்கு அழகு எது? பெண்ணை அடிமைப்படுத்தா? அவகிட்ட சாவி கொடுக்குறது, அவகிட்ட சாவி கொடுக்குது. இந்த சொத்து யாருக்கே வச்சு ஆளு
நீ எதை விஷத்தை கூட செஞ்சு போடு, நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு உன் கையாலேயே சாவுறேன், சாவடி செய்வா. எவ்வளோ திட்டுறான் இவன். எந்த தைரியத்தில் சோறு சாப்பிட்றான் அவகிட்ட? எந்த தைரியம்? குஷ்டு வந்து அடிக்கிறான், வாந்தி எடுக்கிறான், செம்மையா திட்டுறான், அசிங்கப்படுத்துறான். எப்படி சாப்பிட்றான் அவன் கையில்? என்ன செய்யல அந்த பெண்ணே? இந்திய பெண்கள் கிட்ட இருக்கிற கருணை வேற எந்த நாட்டிலையுமே இருக்காது. கருணை, அந்த அன்பு, இந்த இரக்கம். எவ்வளோதான் அவள் அடிமையாகிறா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அவளுக்குள்ள ஒன்று என்னவே இருந்துன்னு எப்பவுமே அந்த கருணையினால தான் ஆண்கள் போய்ச்சுன்னு இருக்கிறோம். இல்லைனாக்கா கஷ்டம். இந்திய பெண்கள் கிட்ட என்ன இருக்குது? இதே நீ ஃபாரின் லேடி வந்து ஒரு செவத்தில் வச்சுன்னு வச்சுக்கா, கத்தி இருந்தாலும் நைஸாக சொல்லிடுவான். ஆமாம், காது குருமிலிருந்து தட்டுருவா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. காது ஜவு கிஞ்சி மூளை உள்ள போய் ஊசி செத்துருவேன். நைட்லாம் திட்டு மறுநாள் மடியில் பார்த்து காது குருமியன்னா கழக நோவாமல் எடுப்பா. அங்கே வெளிநாட்டில் இந்த மாதிரி வேலை செஞ்சுன்னா கட்சி துப்பிடுவா. ஆமாம், நிறைய கேஸுக்குது அங்கே கட்சி துப்புன கேஸு. ஆமாம், புரியுதா? அந்த இந்த அன்பு தான் இந்த பெண்கள் கிட்ட இருக்கிற அன்பு, இந்த கருணை. இந்தியாவில் இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த கருணை தான் என்ன எனக்கு இது. எந்த மதமானா இங்கே வந்தால் வேறு மாதிரி இருப்பாங்க, வெளிநாட்டில் வேறு மாதிரி மதம்னா கூட அங்கே வேலைக்கு ஆகாது. இங்கே தான் இந்த கதையெல்லாம், இந்தியாவில் தான். அப்போ அன்பாக இருக்கக்கூடாது, ஆனால் அன்பாயிரு. ஆனால் அடிமையாக இருக்கலாமான்னு தான் என்னுடைய கேள்வி. ஆனை நேசி, ஆண் குழந்தைய நீ தான் பெத்தந்த, என்னை பெற்றுக்கிறது யார் தான்? ஒரு அம்மா தான். வாழணும் தானே, பேசணும் தானே, பேசணும் தானே. என் உரிமை, நான் வாழணும், அப்படி தானே. யார் பேசுனா? ஏன் பேச மாட்டேன்ற? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அடிமையாகவே இருக்குது? திறமை ஏன் வளர்த்துக்கூடாது? வசதியாக ஏன் ஆகக்கூடாது? நீ ஏன் படிக்கக்கூடாது? நீ ஏன் இன்னும் பெரியர் ஆகக்கூடாது? நீ ஏன் வேலைக்கு போகக்கூடாது? நீ ஏன் சம்பாதிக்கக்கூடாது? நீ ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது? நீ ஏன் நல்லா இருக்கக்கூடாது? யார் சொன்னா உன்னை நல்லா இருக்கக்கூடாதுன்னு? அப்பனுங்களே சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பெண் குழந்தைக்கு சுதந்திரம் கொடுத்துருன்னு வச்சிங்களேன், அல்மா வழிக்கு கொண்டு வர முடியாது. எந்த வழிக்கு கொண்டு வரணும்? நீ தெரியலையே. நீ உனக்குன்னா வழி எதனா இருக்குது தனியாக? அந்த வழிக்கு இவ்வளோ கூட்டின்னு வர போகிற? நீயே பாதியில் முடிச்சுன்னு போகிறவன் தானே அப்பனா இருந்தாலும். அதுக்கப்புறமாவும் அந்த குழந்தைக்கு வாழ்க்கை இருக்குது தானே. அப்போ ஒரு நல்ல அப்பனுக்கு பொறுப்பு எது? ஒரு அப்பனுக்கு பெண் குழந்தை எப்படி வளர்க்கணும்? சுயமாக நடக்க, வாழ கற்றுறணும். வேலைக்கு போகிறத விட அவளுக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு பொருளாதார ரீதியான அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கணும். அதானே அப்பனுக்கு அழகு. அதுதான் பெண் குழந்தை பிறந்த அப்பனுக்கு அழகு. பெண்ணுக்கே அழகு எது? அப்பாவையும் காப்பாற்றுறவளுக்கு வசதியாகிறது யாரோட வேலை? ஆண் தான் காப்பாற்றணும்னு யார் சொன்னான்? குடும்பத்தில் ஆண் தான் காப்பாற்றணும்னு ஏன்னா தலையெத்துறதா? பெண் காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றலாமா காப்பாற்றக்கூடாதா? ஏன் வளமாக வச்சுக்கூடாது அப்பாவை? நான் சம்பாரிச்சு எங்கள் அப்பாவை கெத்த வச்சுக்கிறேன் ஒரு பெண் சொல்லக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் ஏன் சொல்லக்கூடாது? வாழக்கூடாதா என்ன? 1 லட்ச ரூபாய் சருக்கு வாங்கி கொடுக்காம விடுறதுலடா உனக்கு நீராயிரம் கூட்டி. அப்போ மகளை அந்த இதெல்லாம் சாதிக்கலாம் தானே. அப்பாவுக்கு அது ஒரு பெருமை தானே. அப்பாவுக்கு பெருமை தானே. ஏன் இந்த இந்திய ஆண்கள் அப்படிங்கிறானுங்க? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? எங்கேருந்து வந்தது இவங்களுக்கு பயம்? நீங்கள் அந்த மாதிரி அடிமையாகவே இருந்து கலாச்சாரன்ற பேரில் நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே பெண்ணை ஆண் மதிக்கிறது இல்லைன்னா அந்த பெண் எப்படி வளமாக ஆவா? அப்பாவாக இருந்து கூட நீ மதிக்கலைன்னா அண்ணனாக இருந்தால் அடுக்கிற, அப்பாவாக இருந்தால் அடுக்கிற, இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் புள்ளையாக இருந்தாலும் அடுக்குவான். அம்மாவை யார் அடுக்குவா? புள்ள அடுக்குவான். மரியாதை இருக்காது. அம்மாங்களுக்கு மரியாதை கிடையாது ஆண் குழந்தைங்க கிட்ட. தெரியுமா இந்திய பெண்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டினா, அப்பா அடக்குமுறை கையாள்வார், அண்ணன் அடக்குமுறை கையாளுவான், கணவன் கொஞ்சம் சுதந்திரம். அதனால் கல்யாணம் பண்ணி போனால் நிம்மதியாக இருக்கும். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிடுது வேலைக்கு ஆளுனா கூட கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும். ஆனாலும் அவனை என்ன தான் பண்ணுவான்? பரவாயில்லன்ற மாதிரி இருப்பான். கணவன் மட்டும் கொஞ்சம் அவனாண்ட சேர்ந்து கண்டை போட்டு திராணி பண்ணி கொஞ்சம் போயிச்சிக்கலாம். இந்த அண்ணன் தான் அப்பா கிட்ட புள்ள ஒன்றும் மோசம். புள்ள கட்டுப்படுத்துவான் அம்மாவை. இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. இதெல்லாம் தாண்டி ஒரு பொம்பளையே கட்டுப்படுத்துவான். வேற யாரும் வேணாம். இவ்வளோ நேரம் ஆண்களை சொல்லி இதெல்லாம் அளவில் தான்.
அளவில்லாமல் கட்டுப்படுத்தி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு லிமிட்டும் கிடையாது. முந்தானிய சோறுன்னா என்ன, அந்த சூத்து மேலே படுற மாதிரி தடின்னு போகிறாள், சூத்தை காட்டுறதுக்குன்னே போகிறாளப்பா. அப்போ பார்க்குறவங்களாம் சூத்தை தான் பார்த்து பேசுவாங்களா? பொண்ணுக்கு பெண் குழந்தைங்க வந்தால் திரும்பமா சொல்லு, என்ன சொல்லணும், யார் சொல்கிறது? அதை 50 வயசு ஆயிடுச்சு இன்னும் கொலுசு போட்டு தெரியுது. 50 வயசு ஆயிடுச்சு இந்த காலுக்கு தெரிய மாட்டேங்குது, கை நோய மாட்டேங்குது. காலு கொலுசு காலுக்கு போட்டாங்களா வேற எதுக்கு போட்டாங்க? 50 வயசுல காலுக்கு என்ன பண்ணலாம்? யாரு? ஒரு பொம்பளை இல்லை, என்ன வயசு ஆயிடுச்சு இந்த கேள்விக்கு ஒன்றும் கூட ஜோடி போட்டுனது. வயசானா ஜோடி போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. இந்திய பெண்கள் வயசு ஆயிடுச்சுன்னா எப்படி நடந்துங்கண்ணா? எப்படி நடந்துங்கண்ணா? இந்திய பெண்கள் வயசு ஆயிடுச்சானா ஒரு தன்மையாக இருக்கணும். எப்படி தன்மையாக இருக்கணும். எப்படி ஆம்பளைக்கிட்ட நேருக்கு நேரம் பேசுறது தெரியுமா? அடிக்கிற மாதிரி வரா, இன்னும் அடிக்கிறதுக்கு வச்சுக்கிற மாமா. இது ஒரு அடக்கம் ஒடுக்கம் வேணாம். அந்த காலத்து பொம்பளைங்கெல்லாம் போட்டு பார்த்தீங்களா இப்படி இருப்பாங்க. 2 ஷோல்டர் மட்டும் தான் தெரியும், மார்பெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். கழுத்து நல்லா தான் இருக்கும், போட்டோல் மட்டும் தான் இப்படி இருப்பாங்க. ஏன் என்னாச்சு? பாவம் இல்லை இந்த பெண்கள்லாம்? பாவமா இல்லையா? அப்போ இந்திய பெண்கள் எவ்வளோ மோசமாகறாங்க. சுதந்திரம்னு ஒன்று பெண்களுக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்பனா இல்லை சகோதரனா, ஏன் மாமாவை கூட சொல்கிறேன், என்ன பிரச்சனை? இப்போ நல்லா இருக்க கற்றுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. மிச்சம் வச்சாதான் சாப்பிடுவேன்னு காத்துங்கிறாளுங்க. மிச்சம் வச்சாதான். புருஷன் தட்டில் சாப்பிட்றது மாதிரி ஒரு பெருமை இல்லவே இல்லை. புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்? அங்கேருந்து தட்டு பாசல பண்ணி அனுப்பிட்டு என்ன பிரச்சனை? அன்பை சாப்பிட்டுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு கிடையாது. எப்போ பார்த்தாலும் தட்டு கிடைக்கும், மிச்சம் வைப்பான். அவன் புள்ள வயசு சாப்பிட்ணும் இருப்பான். நான்லாம் அப்படி தான், ஒரு சோறு கூட விட மாட்டேன் தட்டில். என்ன செய்ய முடியா? புருஷன் சாப்பிட்ட இலை போட்டு சாப்பிட்ட பிறகு வெயிட் பண்ணணும். அப்புறமா போய் அதே இலையில் என்ன பண்ணா சாப்பிடணும். அவன் சொல்லு ஊற்றின்னு சாப்பிட்ருப்பான், மூக்கு ஊற்றி வச்சுருப்பான், அப்படி செஞ்சு சாப்பிட்ருப்பான். சனி சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதெல்லாம் என்ன? சரி, பொண்டாட்டி வச்சு நீ எப்படா சாப்பிட்ட? எல்லாம் கரெக்டு. ஒரு நாள் பொண்டாட்டி சாப்பிட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறைனாச்சும் நீ சாப்பிட்டு வச்சிருமா, அவ்வளோமா நான் சாப்பிட்றேன் சொல்லுவா? ஏன் சொல்ல மாட்டேன்றான்? இந்த நிறைய ஜெய ஜெய ஜெய, இந்த இந்தியன் கிச்சன், இந்த மலையாள படம் இருக்கும், இதுங்கெல்லாம் தான் கொஞ்சம் பேசுது. அந்த தோசை ஆம்லேட் மட்டும் தான் போட்டு கொடுக்கணும். ஒரு அம்மா டைவர்ஸ் போகிறாங்க, 60 வயசு. என்னங்க 60 வயசில் எதுக்கு டைவர்ஸ்? ஜட்ஜி கேட்குறாரு. ஐயோ, இப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் ஆகி பேத்தியெல்லாம் வந்துட்டா, என் பெண் சுதந்திரம் ஆகிட்டா, அதனால் நான் சுதந்திரம் ஆகணும். ஏன்னா எனக்கு ஒரு பெண்க்கு வந்துடுது, கல்யாணம் பண்ணி இது மாப்பிள்ளை வரமாட்டான், நாங்கள் டைவர்ஸ் பண்ணினா என்னங்க அப்படி உங்களுக்கு பிரச்சனை? இல்லைங்க, ஊர் அவர் மாறுவார், டிரான்ஸ்ஃபரில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, காலையில் சூடாக ஒரு காஃபி கொடுத்து தான் எழுப்பணும். அப்புறமா 11 மணிக்கு ஆஃபீஸ் வந்து வருவார், வடை இல்லை பஜ்ஜி ஒரே ஐட்டம் இருக்கக்கூடாது, மாறுவேறி இருக்கணும். அம்மா மதியானம் அவர் புதுசாக குழம்பு செஞ்சு வச்சுருக்கணும். எங்கன்னா போய் வந்தால் இருந்தாலும் முருங்காரத்து வந்துடுவான். அந்த முருங்காலை சாம்பார் மட்டும் செய்யக்கூடாது, காரக்குழம்பு செய்யணும், ஒரு நாள் வறுத்து வைக்கணும், இந்த மாதிரி வர செய்யணும். திரும்ப சாயந்தரம் வந்தான்னா ஒரு காஃபி கொடுத்துட்டு சாக்ஸ் எல்லாம் கட்டி விட்டு ஷூவெல்லாம் கட்டி வச்சுட்டு படுக்கணும். நைட்டு சாப்பிடுவான், சாப்பிட மாட்டானான்னு கெஞ்சின்னு இருக்கணும். தோசை சுட்டு அவன் எப்போ சொல்லணும் அப்போ தான் தோசை சூடாக கொடுக்கணும், இல்லை காஞ்சிச்சுன்னுவான். போதும், இதே தான் நான் வாழ்நாள் முழுசும் இதே தான் பண்ணுகிறேன். போர் அடிமா அடிக்காதா? பாவம் இல்லையா? இல்லை மானங்கீனம் சூடு சோறணும் வேணாவா மனுஷனுக்கு? அது கூட வாழ வந்தது, அதுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதுக்கும் தேவை இருக்கும், அதுவும் இஷ்டமாக செஞ்சு சாப்பிட்ணும், இருக்கு தேவையில்லையா? எப்போ பார்த்தாலும் வேலை வாங்கிறது ஒரு வேலையை வச்சுப்பியா? சரி, எல்லாம் அரசியல் வியாதிக்கிட்ட போனோம்னு வச்சு இதெல்லாம் தப்பி தடுமாறி மேலே வெளியே வந்து அரசியல் கட்சிக்கு வெளியே வந்தால் விட்றானுங்க. கையை அங்கே விடுறது, இங்கே விடுறது, கிள்ளி பார்க்கறது, இதை வர போட்டு காட்டுறது. இல்லை
யாரோ ஒருத்தர் ராகவர் யாரோ ஒருத்தர் கூட பேசினாருலாம் போட்டு காமிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அது கொஞ்ச நாள் ஓடி வந்து ஆமாம் நம்ம ராகவன் நினச்சிக்க போகிறீங்க. ஆமாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போன ராகவன் நினச்சிக்க போகிறீங்க. எத்தனையோ ராகவங்கிறான். ஆமாம் ராமனில் நிறைய ராமங்கிற மாதிரி ராகவன்லேயே நிறைய ராகவன் இருக்கிறானுங்க. அப்படி தானே? நம்ம ராகவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். யாரை கூட தோல் மேலே கை போட்டுமோ ஒன்றும் செய்ய மாட்டான். ஆமாம் அந்த ராகவனுக்கு அவ்வளோ தான் முடியும், தோலில் கை போட்டு. ஒரு ராகவனுக்கு ஒன்று முடியும். அந்த ராகவன் வீடியோவில் பேசி இருந்துக்கிறான். பாதிக்கப்படுறது யாரு? பெண் சுதந்திரமாக பேச முடியுது மேடையில். எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறது இல்லை? அவள் எங்கள் வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு போனவோ, சட்டசபை போனால் கூட நாங்கள் துணி பூச்சி இருப்போம். அதனால் நீங்கள் சட்டசபைக்கெல்லாம் போகும்போது ஜாக்கெட்லாம் போட்டு கீழ்ச்சிட்டு போயிடணும். நீங்களே முன்னாடி பூச்சி இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது மாதிரி என்ன பண்ண, சட்டெல்லாம் போட்டு போனீங்கன்னா கீழ்ச்சி பூச்சி இருப்பாங்க. இல்லை ஸ்பெஷல் ட்ரெஸ் எதுனா போட்டுன்னு போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. பாவாடை தூக்கிப்பார், அவுத்துப்பார், படிதாரா பத்தினி இல்லை. இதெல்லாம் யார பெண்களை ஏன் இந்த இந்திய பெண்களுக்கு அந்த நிலைமைன்னா, பெண்கள் சுயமாக சம்பாதிச்சு சுயமாக வாழ்ந்து திருமணம் பண்ணிக்கலாமா வானாவான்னு கேட்குறது. இந்த சட்ட ஒழுங்கத்தில் போய் கேட்டு பார்க்கணும். நான் ஒரு பெண், என் விருப்பத்தில் நான் புள்ள பேத்துக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்குது. இந்த காலிக்கு நேரமில்லை படம் எடுத்துக்கிறாங்க. அதாவது எவ்வளோ தூரம் இதுன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் ஒத்துப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. அந்த பக்கம்லாம் உங்களுக்கு சொல்லலை. சட்ட ரீதியாக நான் என் குழந்தைய என்ன பண்ணலாம், பெற்று வளர்க்கலாம். இப்போ அப்பா பொண்ணு பேரன் புருஷன் இல்லை, அப்பா சொத்தியாக இருக்கு. சைல்டு இல்லீகல் சைல்டு. நம்ம சைல்டில் எதுனா இல்லீகல் சைல்டு இருக்குதுன்றாங்களே, இதெல்லாம் இல்லீகல் சைல்டு கணக்கில் வராது. அப்படியா? என்னவோ எனக்கு தெரில. நான் என்ன பண்ணுறேன், கேள்வியில் மட்டும்தான் வைக்கிறேன். இந்திய பெண்களின் நிலை இப்படி தான் இருக்குது, கேள்விக்குறியாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் தேடுறது தான் பெண்களோட வேலை. நல்லா படிங்க, நிறைய திறமையை வளர்த்துக்கோங்க, சுயமாக வாழ கற்றுக்கோங்க. உங்கள் விஷயத்தை உங்கள் கணவன் கூட பேசுறதுக்கு உரிமையை எடுத்துக்கோங்க. தனி மனித சுதந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களால் நீங்கள் வாழ முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்த பேர் கூட நீங்கள் எப்படி தாங்கிறீங்க? வேலை செய்யலை, அந்த கணவனை தான் நம்பிங்கிறேன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நடிக்கிறீங்கன்னு. சுயமாக சம்பாதிக்கிற பெண் கூட எப்படி தாங்கிறா? மிரட்டுறான் ஒரு கணவன் அவளை, அவள் இஷ்டத்துக்கு வாழ முடியல. அப்படி தான் வாழ்ந்துன்னுக்குறீங்க. நல்லா வருகுதே, புரியுதா? அப்படி இருந்தால் நீங்கள் ஆன்மா இந்த மாதிரி இதையே நீங்கள் விடுதலை அடையாதுங்க. ஆன்மீக விடுதலை எப்படி அடைவீங்க? ஏன் நீங்கள் ஆன்மீக விடுதலை அடையல? அடிப்படையான விஷயத்தை உங்களால் கிராஸ் பண்ண முடியல. ஒரு ஆம்பளை சாதாரணமாக ஒதுக்கி விட்டு போயிட்டுக்கிறான், தாலி கட்டி விட்டு போயிட்டுக்கிறான், அவனை நீங்கள் வர கொண்டாடுறீங்க. அப்படி ஒரு பெண் செஞ்சுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படி ஒரு பெண் செஞ்சால் இந்த சமூகம் ஒத்துக்குமா அந்த பொம்பளைய? அப்புறமா எங்கே ஆன்மீக வரைக்கும் வர முடியும்? அவா ஆம்பளையே கிராஸ் பண்ண முடியாது, எங்கே இந்த ஆன்மீகத்துக்கு வருவா? ஏன் வரல? ஏன் வர முடியாது? ஏன் வர முடியல? சுதந்திரம் இல்லை பெண்ணுக்கு. என்ன இல்லை? சுதந்திரம் இல்லை. அதனால் அவன் என்ன வர முடியாது, ஆன்மீகத்துக்கு வரைக்கும் வர முடியாது. இப்போயே நம்ம பேசுகிறோம் போகிறோம் வரோன்னா, இந்த ஆம்பளையும் பொம்பளையும் பேசுகிறாங்க, இந்த செக்ஸு இது சாமியார் அப்படின்றான். அப்படி தானே? அதுக்கும் துணை யார் தான் போகிறது? பெண்கள் தானே போகிறாளுங்க. அப்போ யார் தான் கவனமாக இருக்குண்ணா? பெண்கள் தான். எதை குறித்து நகர்றீங்க நீங்கள்? யாருக்கு விருப்ப தேர்வு இருக்குது? வாழ்க்கை யாருது? உண்டு தானே? உன்தான் உன் கணவன் தான். பக்கத்துணையாக இருக்கிறதுக்கு வந்தீங்களா நீங்கள்? நீங்கள் வாழ வரலையாப்பா? யாருக்குன்னா ஸ்லேவாக இருக்குது தான் வந்தீங்களா? உங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? நீங்கள் படிக்க மாட்டீங்களா? நீங்கள் திறமையாக இருக்க மாட்டீங்களா? நீங்கள் வசதியாக இருக்க மாட்டீங்களா? உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் கணவன் பேர் தான் சொல்லுவீங்களா எதுவாக இருந்தாலும்? எதனா கேள்வி கேட்டால் அவரை கேளுங்கன்றீங்க, எது வந்தாலும் அவரை பார்த்துங்கன்றீங்க, அவர் தான்ன்றீங்க. எங்கே வாழ்க்கையில் முன்னேறுவீங்க? ஏன் முன்னேறல? நல்லா சம்பாதிக்கிற ஒரு பெண் கூட யாரு தான் பயந்துக்கிறா? எதுக்கு? திறமை வாழ்ந்த பேர் கூட எதுக்கு? நான் கணவனை மதிக்காத விட்டுருலாம் நான் சொல்ல வரல. பட் உன்னை அவமானப்படுத்தி என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் உன்னை நீ அவமானப்படுத்திக்க தயாராகிற? ஏன் உன்னால் சுயமாக வாழ முடியல? நான் கிச்சனில் இருக்கிற பெண்ணாக இருந்தால் கூட சம்பளம் கேட்டு வாங்கிக்கின்றேன் நான்.
வெளியே போய் வேலை செய்யலைன்னா கூட துணி துவச்சி போடுறா, சாப்பாடு செஞ்சு தரேன்ல, எனக்கு என்ன பண்ணேன்? பொண்டாட்டி ஏன் சம்பளம் கேட்கணும்? பின்ன பொருளாதார விடுதலை எப்படி இருப்போம்? அவனை நம்பியே இருக்கணும்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உன் இஷ்டமாக ஒரு பொருள் வாங்க முடியலையே. காரணம் என்ன? நீ வேலை செய்யலைல்ல, குற்ற உணர்வு. அப்பா ஒரு 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 அப்பாவுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்க முடியலையே உன்னால். இல்லை உனக்கான விருப்பப்பட்ட ஒரு செலவை நீ செஞ்சுக்க முடியாத. ஒரு பிள்ளை சொல்லவே சொல்கிறா, சம்பளம்லாம் அந்த ஆள்கிட்ட தான் கொடுக்கணும், நான் ஜெட்டி வாங்குறது கூட அந்த ஆள்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் ஜெட்டியே போடணுன்றா. இவ சம்பாதிக்கிறா, ஆனால் செலவு யார்கிட்ட கேட்டு செய்யணுமா? கணவன்கிட்ட கேட்டு தான் செய்யணுமா? எவ்வளோ கேவலமாக இல்லை? வாழ்க்கையா இவ்வளோ அசிங்கமாக்கி வச்சுக்கிறீங்க. காரணம் யார்? நீ ஏன் உன்னை விருப்பம் இல்லாமல் உன்னை யாருன்னா அடிமையாக்க முடியுமா? நான் உன்னை சுதந்திர பேரில் அவுத்துப்பட்டு திரிய அசிங்கமாருன்னு நான் சொல்லலை. ஆனால் அடிப்படை தேவைகளுக்கு கூட சந்திக்க முடியாத பெண் என்ன பெண் ஆவா? இன்னும் வாழ்ந்த நீ அதையே நீ வாழலைன்னா கடவுள் தந்த இந்த சாம்ராஜ்யத்தில் நீ எப்படி சுகமாக இருப்ப? இந்த கடவுள் சாம்ராஜ்யத்தை எப்படி உன்னால என்ஜாய் பண்ண முடியும்? வெளியே போய் பாரு, வெளிநாட்டுங்களெல்லாம் போய் பார் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. சொந்தமாக ஃப்ளைட் வச்சுக்கிற அளவுக்கு சில இங்கேயே பெங்களூரில் சில பெண்கள் இருக்கிறாங்க. பெங்களூருக்கான நீங்கள் போனீங்க வச்சுக்கலாம், கம்பெனியெல்லாம் ஓன் பண்ணுறதுலாம் அவங்க தான். சொந்தமாக கம்பெனிலாம் வச்சுக்கிறாங்க பெங்களூரில். பாம்பேயில் சில இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் சில பெண்கள் சில ஏரியாவில் மட்டும் எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் அவங்களெல்லாம் போய் இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பேச முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ வாழ்கிற பெண்கள் இந்தியாவில் எங்கேயோ கொஞ்சமாக இருக்கிறாங்க. அளவில் மாறுங்க, அளவில் மாறுங்க. கம்பெனி நடத்துங்க, சொந்தமாக கம்பெனிங்க செய்யுங்க, பொருள்களை உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணுங்க. ஏஜென்சி வேலை ஆண் தான் செய்யணும்லாம் கிடையாது, பெண்கள் செய்யலாம், செய்ய முடியும். தன்மானத்தோடு வாழுங்க. ஆனால் உங்களுக்கு சுயமானமே இல்லாமல் இருக்குது. உங்களை மதிக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, உங்களை கொண்டாடாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க. அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? நான் உனக்கு என்னவாவோ இருந்து சொல்கிறேன். ஆசிய கடவுள் புரிந்த ஒரு மனிதனாக சொல்கிறேன். பெண்கள் விடுதலையோடு சுய உணர்வோடு தன்மானத்தோடு வாழ்ந்தால் ஒழிய இந்த நாடு என்ன ஆகாது, முன்னேறாது. மத பிரச்சனைலாம் பெண்கள்கிட்ட இருந்து தான் விடுதலை அடையணும். பிள்ளைங்களெலாம் வளர்த்து விட்றது யார்? குழந்தையிலேயே மதவாதி ஆக்கி விட்றது யார்? மதத்தை உருவாக்கி வெளியே அனுப்புறது யார்? பெண்கள் விடுதலை அடைஞ்சிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சானா, கடவுள் ஒன்று தானே புரிஞ்சிச்சானா, குழந்தைகள் வளர்க்கும்போது எப்படி வளர்க்கலாம்? ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையெல்லாம் எப்படி வளர்க்கலாம்? மதம்லாம் ஒரு மயிருக்கும் உதவாதுடா. கடவுள் ஒன்று தான், நம்மெல்லாம் மனுஷங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பழகு, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோ, உன்னையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. நீ ஆரோக்கியமாக இரு, பித்தியாருக்கு ஆரோக்கியத்தை உணர்த்தலாம். நீ நல்லா வளமாக இரு, கொண்டாட்டமாக இருன்னு குழந்தைங்கள வளர்க்கணும் தானே. அப்புறமா நீயே வெள்ளிக்கிழமைனாக்கா தலை குளிச்சுட்டு ஈர துணியோடு சுற்றி வருவேன், என்ன பண்ண குழந்தைங்க? உன்னை பார்க்குற குழந்தை என்ன பண்ணா? நீயே பொம்மையை பார்த்து ஏதோ பண்ண என்ன ஆகும்? நான் சாமி கும்பிட்றது கடவுள் சொல்கிறதெல்லாம் வேறு சொல்கிறேன். நான் கலாச்சார இதை கொண்டாடியே சொல்ல, நம்ம இது மாதிரிடா, நம்ம இந்த மாதிரி சடங்கு செஞ்சுன்னுக்கிறோம், இது சந்தோஷமாக இருந்தால் செய்யா கட்டி பரவாயில்ல, சடங்கு மட்டும்தான் சொல்லலாம் தானே. எங்கே சொல்லி தந்து வரக்குறீங்க? நீங்களுமே புரிஞ்ச மாதிரியே பெண்கள் எதை புரிஞ்சுக்க நினைக்கிறீங்க? புருஷனே உங்களால் புரிஞ்சுக்க முடியல. அவன் தில்லாலங்கடி வெள்ளாமல் பண்ணுகிறான், ஏமாத்துனுங்கிறான், பயப்படுறீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க. எப்படி நீங்கள் வாழ்வீங்க? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் திறமையை வளர்த்துக்கணும், நீங்கள் தான். அப்புறமா நாங்கள் 50 பேர் இருக்கிறோம், 50 எங்களுக்கு விட்றான்னு கேட்கணும். அப்படித்தானே? அரசியல் கட்சியில் போய் நீங்கள் இல்லைன்னா இருக்கக்கூடாது. தனியாக பெண்களுக்கான கட்சி ஆரம்பித்து கூட வாழுங்க. ஆனால் இந்த சீமான் கட்சியில் அது மாதிரி 50% கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். சில கட்சிகள் அது மாதிரி இருக்குது. கொள்கை சரியில்லைனா உங்கள் இஷ்டம். கொள்கை சரியாக இருக்கிற ஒரு கட்சியில் போய் சேருங்க. நாங்கள் கட்சி வச்சுக்கிறோம் வல்லரசு, அதில் அப்படி தான் 50% கிடையாது, 60% கூட கொடுப்போம். கம்பல்சரி 50 + பெண்கள் இருக்கலாம். திறமை உள்ள பெண்கள்னால் பெண்களுக்கு தான் முன்னுரிமை, ஆண்களுக்கு இல்லை. அரசியல் இல்லாமல் நடத்துறதுக்கு ஆம்பளையும் வர வேண்டியது இல்லை. குடும்ப நிர்வாகத்தை பண்ணவ தான் நாட்டு நிர்வாகத்தையும் நல்லா பண்ணுவா. ஏன்? அவளுக்கு தான் தெரியும் கிச்சனில் அரிசி தான் இருக்குது, இச்சு அரிசி உப்புமா செஞ்சிடலான்ட்டு. புரியுதா? கிச்சனில் இருக்கிறத வச்சு செய்கிறது யார் நடைமுறைப்படுத்த முடியும்? இங்கே இதான் இருக்குது, என்ன இந்த நாட்டில் எவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு நல்லா வாழ முடியும். யார் தான் புரிஞ்சுப்பா? ஏன்? இயல்பாகவே அவளுக்கு என்ன தெரியும்? ஆய தெரியும். என்ன தான் நீ முயல் வேட்டையாடினாலும் அதை ஆஞ்சு கொடுக்குறது யார் தான்? பெண் தான். அப்போ அரசியல் அப்படின்னு சொன்னால் யார் தான் இருக்கணும் அங்கே முன்னுரிமை? ஏன்? நிர்வாகம் தான் அவளுக்கு தான் பண்ண முடியும். நீ சொம்மனா ஓடியாடுவே, வேட்டையாடுவே, அடிச்சிடுவே, பூச்சிடுவே.
தனித்தனியாக கை காலெலாம் கைட்டி போட்டு சமையல் செய்யறது யாரால முடியும்? கீரை அறுத்து வந்து நீ குத்துல ஆஞ்சி முடிக்கிறது யாருக்கிட்ட? மொத்தமாக ஒட்டு மொத்தமாக அறுத்துருவேன். மாடு ஓட்டி எடுத்து போய் விதை போட்டு அறுத்து வந்து அடிச்சு கொடுத்துருவேன். அந்த சோறை பக்கமாக வேக வச்சு கொடுக்குறது யார் தான்? பெண் தான். ஸோ பெண்கள் தான் உஷாராக இருக்கணும். ஸோ நிர்வாகம்னா யார் தான் இருக்கணும்? ஏன் அவங்களால தான் என்ன செய்ய முடியும்? எது தேவை எது தேவையில்லை, எப்படி எது வச்சு கையாளலான்ற திறமை அவங்களுக்கு இயல்பாகவே வந்திருக்கும். ஏன் எங்கேருந்தே கற்றுன்னு வராங்க, அவங்க கிச்சன்லேருந்தே கற்றுன்னு வராங்க. அவங்களால நிர்வாகம் பண்ண முடியும். ஓடுற வேலை ஓடுற வேலை செய்ய முடியாது. பரவாயில்ல, அது நீ செஞ்சுட்டு போய், என்ன பிரச்சனை உனக்கு? அதனால் பெண்கிட்ட நிர்வாகத்தை, வீட்டு குடும்ப நிர்வாகம் பெண்கிட்ட அவள் இஷ்டமாக சமைப்பான்னா அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும். ஏன் நல்ல சமையல் தான் செஞ்சு கொடுப்பா. போய் பொண்டாட்டிக்கிட்ட போய் இது செய், இவ்வளோ போடு, கடுகு 1/2 ஸ்பூன் போடு, இது நெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றி கொதிக்க வை, என்ன ஆகும்? சரி, அது வராது. விட்டு கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லு, நல்லா இருக்குதுன்னு சொல்லு, அந்த உரிமை உனக்கு இருக்குது. ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணக்கூடாது? இவ்வளோ நேரம் கொதிநிலை வை, 60 டிகிரி சென்டிகிரேடில் 5 நிமிஷம் வேக வைனா என்ன ஆகும்? குப்பா குழஞ்சிருண்டா இல்லை? ஆமாம், நீயே சமைச்சிக்கோன்ட்டு. நீ கிச்சனுக்கு போ, கரண்டி இப்படி காட்டுவா. புரியுதா? ஆனால் நீ கிச்சனில் மட்டுமே பெரிய ஆளுன்னு நினச்சிக்காத, வாழ்க்கையிலையும் நீ பெரிய ஆள் தான். வெளியே வா, நல்லா சம்பாதி, திறமைகளை வளர்த்துக்கோ. ஆண்களும் பெண்களும் உன்னை எதிர்ப்பாங்க. ஆண்களே என்ன பண்ணுவானுங்க? அடிமையாக்குவானுங்க. உன்னை அசிங்கமாக பேசுறது ஒரு வேலையை வச்சுப்பானுங்க. உன்னை குறை சொல்கிற இடம் ஒன்றா தான் இருக்கும். புரியுதா? உன் கற்பொழுக்கம் தான் சரியில்லைன்றது தான் ஒரு வேலை. ஆண்களையும் அப்படி தான். கொஞ்சம் வளர்ந்துட்டோன்னா அவனை எங்கே டார்கெட் பண்ணுவாங்கன்னா, அவன் கற்பொழுக்கம் சரியில்லை, அவர் அப்படி இப்படின்றது தான் என்னவா இருக்கான் வேலையாக புரிஞ்சுக்கோங்க. உங்களை கொண்டாடுங்க. ஆணும் பெண்ணும் 2 பேருமே கொண்டாடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. பெண்கள் கொஞ்சம் தூக்கலாக கொண்டாடுங்க. ஏன்? நீ தான் என்ன பண்ணா சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் உன் பிள்ளைங்க எப்படி இருக்கான்? நீயே சோர்ந்து போய் சோங்கி மாதிரி உட்காந்துருந்தா குழந்தைங்க என்ன ஆகும்? ஒரு வீட்டில் ஆண் சரியில்லைன்னா அந்த குடும்பம் ஒன்றும் ஆகாது. அந்த பெண் சரியில்லைன்னா குடும்பமே ஆகிடும். குடிகார கணவனுக்கு போகிற மனைவியாக போன பெண் படிக்க வச்சால்னா 6வது படிக்கும்போது ஒரு சொப்பு கொடுத்து எடுத்து வந்து பித்தளை போய் அடகு வச்சுட்டு பீஸ் கட்டுறதுனால தான் இந்த பிள்ளைங்க உட்காந்து பேசிக்கிறான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? டாக்டருக்கு படிக்க வைக்க நினச்சா நடக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் 6வது 7வது பீஸ் கட்டுறதுக்கே ஒக்கத்த ஒரு மனிதனுக்கு வந்து எங்கள் அம்மா என்னை வாழ வச்சுட்டுக்கிறா. வேலம்மாவில் புக்கு போட்டிருப்பார், எங்கள் அம்மா சமையல் பண்ணி அதை பண்ணி தான் என்னை வாழ வச்சாங்க. அந்த புக்கிலேயும் இருக்கும். யார் தான் அப்போ என்ன தான் யார் சிறப்பாக இருந்ததுனால பெரிய ஆள் ஆகிறார் அவர்? அந்த அம்மா. பெண்கள் சிறப்பாக இருக்கிறவனுக்கு இல்லை, பெண் சிறப்பான பெண்ணுக்கு புள்ளியாக வந்துட்டுவேன் என்ன தான் ஆவான்? நல்லா தான் இருப்பான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஆனால் புள்ளையை கட்டுப்படுத்த கூட கூடாது, அதுவும் தப்பு. அந்த பக்கம் நிறைய பெண்கள் பிள்ளைங்க அப்படியே வளர்ந்தோடனே அதெல்லாம் கிடையாது. அம்மான்னா என்ன தான்? அம்மா தான். மனைவியாக இருந்தாலும் நீ யார் தான்? விசேஷம்தான். அடிமை கிடையாது, எங்கேயுமே நீ அடிமை கிடையாது. மனைவின்னா ஈக்குவல் பார்ட்னர். அப்பா வந்தா 18 வயசு வரைக்கும் தான் உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அது காலமாக என்ன இல்லை, சாரி டேடி உனக்கு தெரியாது, ஓரம்போ நெய்னா தூரம்போ நெய்னா புத்திமதி எல்லாம் வி டோன்ட் வாண்ட் நெய்னா. யாருக்கிட்ட? இது ஆண் தான் அப்பா கிட்ட சொன்னலாம் கிடையாது, பெண் ஒன்றா தான் சொல்லணும். ரூல் ஒன்று தான். புரியுதா? அப்போ அப்பா, அண்ணன், கணவன், மகன், சகோதரன், சுற்றி இருக்கிறவங்க, நட்பு பாராட்டுறவங்க, மாமியார், யார்கிட்டையுமே யார் சரியாக இருக்குண்ணா? குறிப்பாக நீங்கள் ஆண்கள் கூட கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், உஷாராக இருக்கலாம். பெண்கள் கிட்ட தான் ரொம்ப மோசம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சார் நீங்கள் இந்திய பெண்கள் தானே பேசுனீங்க? ஆமாம். மாமியார் யார் தான்? வீட்டுக்கு இருக்க வசியா என்ன? ஏன்னா ஒவ்வொரு மாமியாரும் சரியாக வாழாம வந்தாருங்களா, மருமகன் நல்லா வந்துடக்கூடாதுன்ற பயம். மருமக தெம்பா வந்துடக்கூடாது. நான் பட்ட துன்பம் இன்பம் இல்லை. நீ என்ன பண்ண? நீ மட்டும் ஜாலியாக இருப்பியா? சினிமாவுக்கு போவியா? உனக்கு டிவி இவ்வளோ பெருசு வாங்கி வைப்பானா? இப்போ அந்த டிவியை கொஞ்சம் சத்தம் போடாமல் ஆஃப் பண்ண சொல்லு, குழந்தைங்க படிக்குதுன்னுவா.
அவளுக்கு மருமக டிவி பார்க்கறது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டா. யாருக்கு படிதான்? குழந்தைங்க படிது. அம்மா சொல்லுவான், குழந்தைங்க அதுதான்மா படிக்குது, டிவியில் தான். ஆமாம், ராமாயணம் மகாபாரதம் ஏபிசிடியில் எங்கே தான் வருது? இப்போ டிவியில் தானே படிக்கும் குழந்தைங்க. ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க? அந்த அளவுக்கு அறிவாளிங்க மாமியாருங்க. ஞானம் தெரியல இந்த மாமியாராக போனால் ஒரு மாதிரி ஆயிடுது. சரியா? கொண்டாட்டமாக இருக்கிறது எப்போதும் விட்டு கொடுக்காத பெண் மட்டும்தான் எப்படி இருப்பா? மனசார நல்லா பேசுங்க, நல்லா சிரிங்க, நல்ல பிள்ளைங்களை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுங்க. நல்ல பிள்ளைங்களை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் நல்லா வளங்க. என்ன சொல்லி கடவுள் ஒன்று தான்டா, மதம் ஒரு மசருக்கும் உதவாது, மனிதர்கள் எல்லாம் ஏசுங்க. நம்ம பிறந்ததே நானும் அப்பாவும் சந்தோஷமாக இருந்தால் நீயே வந்த, இல்லை நீயே தாண்டி வந்த, ஆனால் எப்படி நீங்களாம் சந்தோஷமாக இருங்க. சிரிச்ச முகத்தோடு எல்லோரும் கூடுவோம் பேசுங்க. கலங்கின கையோட அப்படியே யாருன்னா ஆம்பளை பார்த்தா மிரள்றது, பயப்படுறது, இப்படி திரும்பிக்கிறது, வெக்கப்படுறது, இதெல்லாம் நல்லது இல்லை. பெண்கள் யார் தான் கற்றுக் கொடுத்தாங்க தெரியல, வெக்கப்படுறதுக்கு அநியாயத்துக்கு யாருன்னு தெரியல. கொஞ்சம் முடிச்சு பார்த்தா வெக்கப்படுறது. யாருக்கு கற்றுக் கொடுத்தா? அச்சம், ஞானம், மடம், பயிர்ப்பு ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. என்னான்ட்டு வெக்கப்பட்டுனே இருக்கும். அப்படிலாம் இல்லை. வெக்கப்படுறது யாருக்கும் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும், ஆண்கள் வெட்கப்படும் தருணம். இப்போ கத்துற ஆம்பளைங்களெல்லாம் வெக்கப்படுங்கடா. ஆமாம், நாங்கள் பொம்பளைகளுக்கு கத்துட்டு இனிமேல் போட்டு யாருக்கு எடுக்க போகிறோம்? நீ ஆம்பளையாக இருக்காது, என்ன பண்ண? தேவதை வாடுறதுன்னா கிடையாது, வீடு கிடையாது. நீங்கள் என்ன பண்ண? வெக்கப்படு. ஆமாம், இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு ஆம்பளை என்ன பண்ணிடலாம்? அப்போ தான் பெட்டி போவாங்க. இந்த மாடுகள்லாம் மாடு பிடியெல்லாம் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, காளை மாடுகள் இல்லைனா தான் என்ன பண்ணுவாங்க? வெளிநாட்டிலேருந்து ஜெர்சி மாடு எடுத்து வந்து ஊசி போட்டுன்னு வைப்பான். ஊர்லேயே 4 ஆம்பளை மாடு தான் பண்ணிட்டா. அப்போ மரபு மாற்றணும்னா என்ன செய்யணும்? விதைகளை வச்சுக்கூடாது. விதைகள்லாம் வச்சுக்கூடாது. நீங்கள் 5 கிலோ 10 கிலோ விதையெல்லாம் தூக்கி வெளியே போகக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? வச்சுக்கூடாது நிறைய விதைங்கள்லாம். அதெல்லாம் இருந்தால் என்ன? அது ஆபத்து. நீங்கள் பண்ண புதுசாக உயிர் உருவாக்கிடுவீங்க. நாங்கள் மரபெல்லாம் மாற்றப்பட்டு தனியாக வச்சுருப்போம். நம்ம பெட்டி சென்டருக்கு போங்க, மாடு ஆடுங்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோன்ட்டு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்? நம்ம ஆண்கள்லாம் எப்படி இருக்கக்கூடாது, பெண்களே உஷாராக இருங்க. ஆண்களாக இல்லாமல் ஆக்கிறதுக்கு வர சூழ்ச்சி நடந்துங்குது. இருக்கிற ஆண்களை என்ன வைக்கிறாதீங்க. கொஞ்சம் கோவப்படுறா, கொஞ்சம் வீரமாடுறா, கொஞ்சம் நல்லா இருறா, என்னை மதிடா, எனக்கு கூட இருறா, என்ன பண்ண நீ தான் சொல்லணும். ஆம்பளையா நந்துக்கடான்னு சொல்லணும். இப்படியே சொல்லணும். எப்படின்னா, ஆம்பளையா நந்துக்கடா, நீ ஆம்பளையா இருக்கும்போது நான் என்னடா பண்ண முடியும்? உன்னை விட ஒரு ஆம்பளையா, உன்னை விட அப்படி சொல்லணும். நம்ம ஏற்கனவே பீஸ் போயிடுச்சிட்டி மேடம், நீ வெளியே போனேன்னா அவனா உன் தோல் மேலே கை போடும், அவன் கை மேலே போடுவோம், வேறு என்ன போடுவான், தப்பு, தூரம் நில்லு, போயிடுச்சு கதை. பீஸ் வேஸ்ட்டு தான். என்ன பண்ணோம்? இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். ஸ்ட்ராங்காக இருக்கிற பீஸ்க்கு எங்கன்னா போடி நைட்டு வாடினுமா, எங்கன்னா நைட்டு வாடி பார்த்துக்கிற உடனே நம்ம எங்கே போனாலும் யார் நாம் வந்து எது நிற்கும்? கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, கொத்தமல்லி பத்தலன்னு குத்துற அண்டி கும்மாங்குத்து பாட்டுங்க எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். யாருக்கு? அதையும் யார் தான் செய்யணும்? அதையும் பொம்பளை தான் செய்யணும். ஆம்பளைக்கு ஒன்றும் வேலைக்காகவே பீஸ் நான் பூந்தி வச்சுங்க, இவனுக்கு சொம்மனா மீசை வச்சு சுற்றின்னு வருவானுங்க. ஆமாம், உனக்கு ஒரு மீசை இருக்குது, அல்மா பாட்டு வர போடுவானுங்க. மீசை இருப்பதை மறந்து இருந்துட்டேன்னுவானுங்க. புரியுதா? அப்போ பெண்ணுக்கு நிறைய பொறுப்பு அதிகம். அப்பாவை மாற்றுறது, அண்ணன் தம்பிகளை மாற்றுறது, புள்ளியை மாற்றுறது, கூட இருக்கிற மாமியார் மருமக நாத்தனாரி உங்கள் சக தோழிகளை மாற்றுறதெல்லாம் யாரோட வேலை தான்? நீங்கள் தான். பெண்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, இந்திய பெண்களுக்கு. ஏன்? நீங்கள் தான் அரசியலை முன்னிறுத்தி நல்ல சுகாதாரமான ஒரு உலகத்தை உருவாக்கி தரணும். வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. ஆனால் கேள்விக்குறியோட தான் முடிஞ்சிருக்குது. நீங்கள் தான் விடை தரணும்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.